மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே கலகலப்பானவர்கள் என்பதால் உங்களை சுற்றி இப்போதும் ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு கூட்டத்தில் இரட்டை முகம் கொண்ட மனிதர்கள் கலந்திருப்பதை நீங்கள் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போயிருப்பீங்க. ஆனால் உங்க கூட நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை எப்படி அலசி ஆராய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அனைத்தையும் அப்படியே விட்டு விடுவீங்க. உங்களிடம் பேசும்போது உங்களை உலகத்தின் உச்சியில் வைத்து புகழ்வதும், உங்களுக்கான நான் எதையும் செய்வேன் என்று உருகி நடிப்பதும், அப்படியே உங்களுடைய முதுகுக்கு பின்னால் சென்று உங்களை பற்றி அவநூறுகளை பரப்புவதும் இவர்களுடைய வேலையாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் முன்னால் உங்களை வைத்து பேசும் பொழுது உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய வரலாறுகளையும் அவர்கள் மிகவும் சிறப்பாகவே பேசுவார்கள். நீங்கள் அந்த ஒரு இடத்தில் இல்லை என்று தெரிந்துவிட்டால் நீங்கள் செய்த தவறுகளையும், ஒருவனை நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்காமல் இருந்தீர்கள் என்பதையும், உங்களை பற்றி தேவையில்லாத சில விஷயங்களையும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்கு எதிராகவே சில மனிதர்கள் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக மாறியும் பேசவும் ஆரம்பிப்பாங்க. உங்களின் நல்ல குணத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொண்டு இறுதியில் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது உண்மையான முகத்தை காட்டி உங்களை கைவிடவும் ஆரம்பித்திருப்பாங்க. பணத்தையோ நேரத்தையோ இழந்ததை விட இவ்வளவு நாள் என்னோடு சிரித்து பழகியவன் ஒரு போலி முகமூடித்தானா என்று தெரிந்த தருணங்கள் உங்களுடைய மனதை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தீராத சில வழிகளையும் தீராத சில பகைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டை முக நண்பர்களால் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இரண்டாவதாக, நம்பிக்கை வைத்த இடத்தில் மாற்றப்பட்ட சொற்கள். நீங்கள் எதை செய்தாலும் நேர்மையாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா நீங்க 100% நம்பிக்கை வைத்த ஒரு மனிதரோ அல்லது ஒரு நிறுவனமோ அது முக்கியமான நேரத்தில் தங்களின் வார்த்தைகளை மாற்றியும் பேசவோ ஆரம்பித்திருப்பாங்க. இந்த காரியத்தை நான் உனக்கு முடித்து தருகிறேன், இந்த லாபத்தில் உனக்கு பங்கு தருகிறேன் என்று ஆரம்பத்தில் ஆசை வார்த்தைகளை கூறி உங்களின் உழைப்பையோ அல்லது பணத்தையோ வாங்கி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பாங்க. ஆனால் காரியம் முடிந்து பலன் கிடைக்கும் நேரத்தில் நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ தவறாக புரிந்து கொண்டாய் என்று அசால்ட்டாக பேச்சை மாற்றி உங்களை ஒரு முட்டாளாக பார்த்திருந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். சாட்சிகள் இல்லாத உங்களின் நம்பிக்கையை முதலீடாக வைத்து கொண்டு அவர்கள் வார்த்தை தவறிய அந்த நிமிடங்கள் சமூகத்தின் மீது உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த அதாவது உங்க கூட பிறக்காமல் இருந்தாலும் எனக்காண்டி இவன் எதனாலும் பண்ணுவான் என்று சில மூத்த நபர்களையும் நெருங்கிய உறவினர்களையும் நீங்கள் எப்போதுமே மனதிற்குள் வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த நபர்களை உங்களை ஏமாற்றி விட்டு செல்லும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது போதாது என்று மிதுனம் ராசி என்பது ஒரு இரட்டை ராசி என்பதால் உங்களுடைய காதலிலும் ஒரு தெளிவில்லாத குழப்பமான சூழ்நிலையை நீங்கள் கடந்திருக்கவும் கூடும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எப்படி ஏற்பட்டது என்று உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒருவரை உருகி நேசித்தாலும் உங்களுடைய துணையின் செயல்பாடுகள் உங்களை எப்போதும் ஒருவித சந்தேக வளையத்திற்குள்ளேயே உங்களை வைத்து கொண்டு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அவர் உங்களை உண்மையிலேயே காதலிக்கிறாரா அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக பயன்படுத்திக்கிறாரா என்ற குழப்பங்கள் உங்களுடைய மனதை இன்னமும் வாட்டி எடுத்து கொண்டேதான் இருக்கும். சூழ்நிலை காரணமாக உங்களுடைய காதலை குடும்பத்தினரிடம் சொல்வதா இல்லை காதலருக்காக எல்லாவற்றையும் எதிர்ப்பதா என்ற இருமன போராட்டம் உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த தெளிவற்ற குழப்பமே ஒரு அழகான காதலை உங்களிடமிருந்து பிரித்துவிட்டு மனதிற்குள் ஆறாத ஒரு வடுவாக உங்களுக்குள்ள மாற்றி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபராலேயே நீங்கள் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டும் இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் புதிய வாய்ப்புகளை தேடி
தேடி வந்து தொழிலில் உயர்வு தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப்ப ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய தொழிலில் ஒரு முடக்கம், வியாபாரத்தில் ஒரு நஷ்டம், புதிய ஆர்டர்கள் இல்லாமல் தவித்த மிதுனம் ராசிக்காரர்களின் கவலைகளுக்கு இனிமே முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடி அலைந்த காலங்கள் எல்லாமே மாறி உங்களின் தகுதியையும் திறமையையும் பார்த்து புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாசலை தேடி வருகின்ற அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதெல்லாமே நீங்கள் நினைத்து பார்த்ததை விட உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு பார்ட்னர்கள் மூலம் பெரிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு சந்தையில் உங்களுடைய முத்திரையை நீங்கள் பதித்துக் கொள்வீங்க. போட்டிகள், பொறாமைகள் அனைத்தையும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் தவிடு பொடியாக்கி உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உயர்த்தவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு சாதாரணமான வியாபாரியாக பார்த்த உலகம் இனிமே உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக பார்க்கும் உன்னதமான ஒரு தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையவும் செய்யும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி மாத இறுதியில் கையில் பணம் இல்லாமல் குடும்ப தேவைகளுக்காகவும் கடன்களுக்காகவும் திணறிய நாட்கள் இனி வரலாறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. உங்களின் ராசிக்கு தனவரவு என்பது இனி நாலாபுறமிருந்தும் வரத் தொடங்கவும் ஆரம்பிக்கும். முதன்மை வேலையிலிருந்து வரும் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் பகுதி நேர வேலைகள், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலமாக எதிர்பாராத உபரி வருமானங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவியும். அந்த வருமானங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களை வாட்டிய பழைய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு எதிர்கால பாதுகாப்பிற்கான புதிய சேமிப்புகளை நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களின் அசாத்தியமான கற்பனை திறனும் எழுத்து, பேச்சு போன்ற படைப்பாற்றலும் பிறவியிலேயே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் இத்தனை காலம் இருந்த மன அழுத்தத்தால் அந்த திறமைகள் அனைத்தும் துருப்பிடித்து கிடந்தன. இனிமே உங்களுடைய உள்ளத்தில் புதிய உத்வேகமானது பிறந்து உங்களின் தனித்துவமான திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தவும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் புதிய ஐடியாக்கள் பெரிய அளவில் வரவேற்கப்படும். இவரால் மட்டும்தான் இந்த ஒரு காரியத்தை இவ்வளவு அழகாக செய்ய முடியும் என்று மேலதிகாரிகளும் சுற்றத்தாரும் உங்களை கொண்டாடவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமைகளும் உங்களுடைய நல்ல பெயர்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் மிக பெரிய அளவில் ஓங்கி ஒலிக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு பேரும் புகழும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வந்துவிடும். உங்களின் திறமைக்குரிய விருதுகளும் பாராட்டுகளும் கௌரவங்களும் உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு தேடி கொடுத்து நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவேற்கவும் ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். காட்சிகள் இல்லாத உங்களின் நம்பிக்கையை முதலீடாக வைத்துக் கொண்டு அவர்கள் வார்த்தை தவறிய அந்த நிமிடங்கள் சமூகத்தின் மீது உங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த அதாவது உங்க கூட பிறக்காமல் இருந்தாலும் எனக்காண்டி இவன் எதனாலும் பண்ணுவான் என்று சில மூத்த நபர்களையும் நெருங்கிய உறவினர்களையும் நீங்கள் எப்போதுமே மனதிற்குள் வைத்திருப்பீங்க. ஆனால் அந்த நபர்களை உங்களை ஏமாற்றி விட்டு செல்லும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு வலிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது போதாது என்று மிதுனம் ராசி என்பது ஒரு இரட்டை ராசி என்பதால் உங்களுடைய காதலிலும் ஒரு தெளிவில்லாத குழப்பமான சூழ்நிலையை நீங்கள் கடந்திருக்கவும் கூடும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் எப்படி ஏற்பட்டது என்று உங்களுக்கே தெரியாது. நீங்கள் ஒருவரை உருகி நேசித்தாலும் உங்களுடைய துணையின் செயல்பாடுகள் உங்களை எப்போதும் ஒருவித சந்தேக வளையத்திற்குள்ளேயே உங்களை வைத்துக்கொண்டு உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அவர் உங்களை உண்மையிலேயே காதலிக்கிறாரா அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக பயன்படுத்திக்கிறாரா என்ற குழப்பங்கள் உங்களுடைய மனதை இன்னமும் வாட்டி எடுத்து கொண்டேதான் இருக்கும். சூழ்நிலை காரணமாக உங்களுடைய காதலை குடும்பத்தினரிடம் சொல்வதா
இல்லை காதலருக்காக எல்லாவற்றையும் எதிர்ப்பதா என்ற இருமன போராட்டம் உங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த தெளிவற்ற குழப்பமே ஒரு அழகான காதலை உங்களிடமிருந்து பிரித்துவிட்டு மனதிற்குள் ஆறாத ஒரு வடுவாக உங்களுக்குள்ள மாற்றி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய நபராலேயே நீங்கள் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டும் இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா? நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் புதிய வாய்ப்புகளை தேடி வந்து தொழிலில் உயர்வு தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப்ப ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய தொழிலில் ஒரு முடக்கம், வியாபாரத்தில் ஒரு நஷ்டம், புதிய ஆர்டர்கள் இல்லாமல் தவித்த மிதுனம் ராசிக்காரர்களின் கவலைகளுக்கு இனிமே முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடி அலைந்த காலங்கள் எல்லாமே மாறி உங்களின் தகுதியையும் திறமையையும் பார்த்து புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாசலை தேடி வருகின்ற அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதெல்லாமே நீங்கள் நினைத்து பார்த்ததை விட உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு பார்ட்னர்கள் மூலம் பெரிய முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு சந்தையில் உங்களுடைய முத்திரையை நீங்கள் பதித்துக் கொள்வீங்க. போட்டிகள் பொறாமைகள் அனைத்தையும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் தவிடு பொடியாக்கி உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் உயர்த்தவா ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு சாதாரணமான வியாபாரியாக பார்த்த உலகம் இனிமே உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக பார்க்கும் உன்னதமான ஒரு தருணமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையவும் செய்யும். ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி மாத இறுதியில் கையில் பணம் இல்லாமல் குடும்ப தேவைகளுக்காகவும் கடன்களுக்காகவும் திணறிய நாட்கள் இனி வரலாறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. உங்களின் ராசிக்கு தனவரவு என்பது இனி நாலாபுறமிருந்தும் வரத் தொடங்கவும் ஆரம்பிக்கும். முதன்மை வேலையிலிருந்து வரும் வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாமல் பகுதி நேர வேலைகள், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட் மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலமாக எதிர்பாராத உபரி வருமானங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குவியும். அந்த வருமானங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் உங்களை வாட்டிய பழைய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு எதிர்கால பாதுகாப்பிற்கான புதிய சேமிப்புகளை நீங்கள் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க. புதனின் ஆதிக்கம் பெற்ற உங்களின் அசாத்தியமான கற்பனை திறனும் எழுத்து பேச்சு போன்ற படைப்பாற்றலும் பிறவியிலேயே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் இத்தனை காலம் இருந்த மன அழுத்தத்தால் அந்த திறமைகள் அனைத்தும் துருப்பிடித்து கிடந்தன. இனிமே உங்களுடைய உள்ளத்தில் புதிய உத்வேகமானது பிறந்து உங்களின் தனித்துவமான திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தவும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ அல்லது சமூகத்திலோ உங்களின் புதிய ஐடியாக்கள் பெரிய அளவில் வரவேற்கப்படும். இவரால் மட்டும்தான் இந்த ஒரு காரியத்தை இவ்வளவு அழகாக செய்ய முடியும் என்று மேலதிகாரிகளும் சுற்றத்தாரும் உங்களை